சமீர், ஹாய். ஹாய் அனன்யா, எப்படி இருக்க? குட். உனக்கு இங்க எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கே. எவ்ரிதிங் இஸ் குட். நான் கொஞ்ச நேரத்துல பார்க்கறேன். ஒரு நிமிஷம். என்ன? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். தாராளமா சொல்லு. ஆக்சுவலி கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. ஐ லைக் யூ. ஐ ரியலி லைக் யூ. அனன்யா, நீ சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் என்ன பார்த்து எப்படி இம்ப்ரெஸ் ஆன? ஐ மீன், இப்பதானே சந்திச்சிருக்கோம். ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாதே. அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி ஸ்டார்ஸ பத்தி சொன்னதெல்லாம் நான் புக்ஸ்ல படிச்சதுதான். இல்ல, நான் ஸ்டார்ஸ பத்தி எல்லாம் பேசல. அப்புறம் என்ன? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நீ சொல்லு. உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லனா, she is fantastic. வாட்? யா, நல்ல பொண்ணுவ. இல்ல, எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஓகே, சோ நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். இங்க பாரு, எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஆனா என் லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. நோ கிளாரிட்டி அட் ஆல். உட்காரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வா, உட்காரு. லிசன் அனன்யா, தயவு செய்து நான் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. உன்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நீ நினைச்சிடாத. ஏன்னா எதுவும் இல்லை. யூனோ, உனக்கு எந்த குறையும் இல்லை. ஐ மீன், எவ்ரிதிங் இஸ் அமேசிங். ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அன்பா இருக்க, ரொம்ப பிரிட்டியா இருக்க. உன்னோட ஸ்மைல் எவ்வளவு அழகா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அமேசிங். அண்ட் இன்ஃபேக்ட் உன் லைஃப்ல வரப்போற பையன் ரொம்ப லக்கியா இருப்பான். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. நீ என்கிட்ட நல்லதை பார்த்துருக்க. உண்மையிலேயே சோ ஸ்வீட் ஆஃப் யூ அனன்யா. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஸ்ருதி, ஸ்ருதி, இரு. ஆட ஸ்ருதி, நான் உன்கிட்ட தான் வரலான் இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி ஹாப்பி. நல்ல வேளை நீங்க வந்த. ஆனா நான் தான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்த மாதிரி இருக்கு. ஸ்ருதி, நீ என் மேல ஏன் கோவப்படுற? ஏன் கோவப்படுறேன்னா, என்ன நான் தான் நல்லவல்லையே. என்ன? அண்ட் அவள மாதிரி பிரிட்டியும் இல்ல. அதோட யாரோட வாழ்க்கையில நான் இருக்கணும், அவங்க ரொம்ப அன்லக்கியா இருப்பாங்க. என்னால ஸ்ருதி சொல்றத கேள. அந்த மாதிரி எதுவும் இல்ல. யூ நோ வாட்? இனிமே என்னோட விஷயத்துல நீ துக்கம் கொண்டாடு. என்னோட வாழ்க்கையில நீ தேவதாசா மாறிடு, புரியுதா? யூ நோ வாட்? இனி வரைக்கும் எனக்கு அப்படி தோணல. ஆனா இனிமே இப்ப வரைக்கும் நீ அப்படிதான் பேட் பாய் லிஸ்ட்ல இருக்க. நீ பேட் பாய் தான். யூ நோ வாட்? நீ ஒன்ன புரிஞ்சுக்கோ. நான் உன்னோட மனசை உடைச்சிட்டேன். உன்னோட அந்த உடைஞ்சு போன மனசை வச்சுக்கிட்டு உன்னோட புது ஃப்ரெண்ட் கிட்ட போ. அவளுக்கு நீ குட் லக் ஆயிடு, சரியா? ஸ்ருதி நான் சொல்றது. அடடா, இவ அந்த பொண்ணு தானே? இவ்வளவு தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்ன? ஐ மீன், உன்னுடைய லைஃபோட காம்ப்ளிகேட்டட் சாப்டர். யா, எஸ். நல்லா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. நல்லா இருக்கலா? எனக்கு உன்னோட சாய்ஸ் பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. நான் உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். என்ன ஆஃபர்? நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது எப்படி? அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறம் அவளே வந்து உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுவா. நீ உண்மையாதான் சொல்றியா? அதாவது அவளே வந்து உன்கிட்ட சொல்லுவா, என்ன? சமீர், ஐ லவ் யூ. நீ கண்டதை உளறிட்டு இருக்காத. அவ பொண்ணே இல்ல. இல்ல, அவ பொண்ணுதான். ரொம்ப அழகான பொண்ணுதான். ஆனா அவளே வந்து சொல்ற பொண்ணு கிடையாது. அவ கண்டிப்பா பண்ணுவா. அது நடக்கும்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. இல்ல, சரி, ஓகே. அப்போ நீ அப்படி என்ன பண்ணுவ? எப்படி இவள சொல்ல வைப்ப? சொல்ல. முதல்ல இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். கண்டிப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யா, பை. என்ன, ஸ்ருதியும் ஜானகி ஆண்டி வந்திருக்காங்களா? இங்கயா? எங்க? ஏன் இன்னும் என்ன வந்து பாக்கவே இல்ல? நீ வாய் வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? சாரி, தெரியாம உளறிட்டேன். நீ உட்காரு பிரீதா. பட் உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ரொம்ப உன் தங்கச்சியை பிடிச்சிருக்கு. அட்டகாசமா இருக்கா. ரொம்ப கூல் தெரியுமா அவ? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. எனக்கு டான்ஸ் பண்ணவே வரலையா. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உனக்கு தெரியுமா, ஸ்ருதி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணா. என்ன? ஸ்ருதி உனக்கு சப்போர்ட் பண்ணாளா? கரணுக்கு அகைன்ஸ்டாவா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஸ்ருதி கரனோட டை ஹார்ட் ஃபேன். இவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு லைன் கூட சொல்ல மாட்டா. ஒருவேளை இவனுக்கு அகைன்ஸ்டா உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கானா, அப்போ ஸ்ருதிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அட, ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. இவன் மேல பரிதாபப்பட்டா. இவளுக்கு தான் டான்ஸே ஆட வராதுல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பாவமா? யா, என்னப்பா காலேஜ் டேஸ் மறந்துட்டியா? அந்த ராக்கி என்ன அடி அடி நடிச்சு சட்னி ஆக்குனேன்ல. இப்ப இத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குமா? இல்ல, சொல்லு. என்னாச்சு? எதுக்கு? நான் சொல்றேன், நான் சொல்றேன். பிரீதா, காலேஜ்ல ராக்கின்னு ஒரு பையன் இருந்தான், சரியா? அவன் இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான்.
இவன் எப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறானோ அப்போ இவன் பால் அவனை ஹிட் பண்ணுச்சுன்னா அப்ப இவன் பால் அவன் திருடிட்டு போயிடுவான். அதுவும் சில சமயத்துல ஸ்டம்ப்ஸ கூட திருடிட்டு போயிடுவான். அவனோட இந்த டார்ச்சர்னால நான் ஒரு நாள் டிசைட் பண்ணேன் அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணணும்னு. நான் அவனை உண்டில்லன்னு பண்ணிட்டேன். அவன் பார்க்க 6 பேக் பைல்வான் மாதிரி தான் இருந்தான். ஆனா நான் என்ன பண்ணேன் அவனோட சீட்ல கொஞ்சம் அரிப்பு பவுடர் போட்டுட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் அரிப்புல பிஸி ஆயிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன் அவனை போட்டு அடின்னு அடிச்சு சட்னி ஆக்கிட்டேன் தெரியுமா? போதும் நிறுத்து. ஹலோ, என்ன போதும் நிறுத்து? காலேஜ்ல உனக்காக நான் எத்தனை பேரை பகைச்சுக்கிட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என்ன மாதிரி இருக்கணும். நட்புக்கு நான் ஒரு உதாரணம்ப்பா. காரணி என்கிட்ட சொன்னா நீ ஆம் ரெஸ்லிங் கேம்ல நீ அவன்கிட்ட தோத்துருவியாமே. சொல்லு அட சொல்லு நான் கேப்போம். தோக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட் எப்படி தோக்கடிக்க முடியும்? அதனால தான் விட்டு கொடுத்துட்டேன். பிரீதா, ஜானகி ஆண்டி, மை டார்லிங். ஜானகி ஆண்டி, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா ஸ்ருதி, அக்கா உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நல்ல வேலை நீயும் வந்துட்ட. உனக்கு தெரியுமா, முதல்ல அம்மா தான் உன்னை அனுப்பியிருக்காங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் கரண் கூப்பிட்டான்னு தெரிஞ்சது. அக்கா 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 யார் கூப்பிட்டா யார் கூப்பிடல இந்த பிரச்சனை இல்ல நமக்கு எதுக்குக்கா. மெயினான விஷயம் என்னன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனாலதான் வந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ண. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, இந்த உலகம் அக்கா தங்கச்சி பிரிக்க முயற்சி பண்ணும்போது இந்த பிரபஞ்சமே அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு சதி பண்ணும். ஆக்சுவலா உண்மை என்னன்னா இவளை இன்வைட் பண்ணிக்கிட்டா. ஜான்கி ஆண்டி, என்னடி பாக்குற? எனக்கு தெரியும், நீ தான் ஃபோன் பண்ணியே. என்னோட எல்லா சீக்ரெட்ஸையும் நீங்க எங்கே ஓபன் பண்ணிடுங்க. எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அட, ஆனா நான் உனக்கு கேட்கட்டுமா? அப்போ ஸ்ருதி வீட்டை விட்டு போயிட்டான்னு அம்மா எதுக்காக சொன்னாங்க? சரளமா அப்படியே சொன்னாங்க. ஆமா, போன்ல. அக்கா ஏன் அப்படி சொல்லிருப்பாங்கன்னா, நான் அங்க இருந்து கிளம்பி வரும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். அதுவும் ஸ்ருதி எழுதின மாதிரி. நான் வீட்டை விட்டு போறேன், அதுவும் என் காதலுக்காக. ஆமா, அந்த லவ் லெட்டரை இவங்க கையால எழுதினாங்க. அதோட எல்லாம் கேட்டு போச்சு. அம்மாக்கு இவங்க ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சு போச்சு. பெருசா லெட்டர் எழுதினாங்க. அது சரி, என்ன நல்லா காலவாரு. ஆனா ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட வந்த, நான் பண்ண மாட்டேன். ஐயோ ஜான்கி ஆண்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. we are best friends right? நீங்க என்னோட பார்ட்னர் ஆச்சுல. ஹைஃபை. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? ஆனா நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. அதோட நீ சாரி சொன்னதும் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வாங்க கைஸ், செகண்ட் சாக்கு ரிஹர்சல் பண்ணலாம். வாங்க ப்ளீஸ் கம். சவுண்ட்.
சும்மா சொல்லக்கூடாது, பெர்ஃபெக்ட்டா சாரி. பிரீதா, என்னாச்சு ராக்கிமா, கோமா இருக்கீங்களா? பிரீதா, நீ இங்க என்னமா பண்ற? நான் உனக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது, இந்த மாதிரி நேரத்துல நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஆனா நீ இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. இது உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் கொஞ்சம் கூட நல்லதே இல்லம்மா. நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு. ராக்கிமா, நான் ஃபுல் டே ஓய்வு எடுத்தேன்னா எனக்கு ஏதோ உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணும். அந்த மாதிரி தோணுச்சுனாலே எனக்குள்ள நிறைய நோய் வரும். உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு எப்பவுமே எல்லார் கூடயும் இருந்தாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா ஃபர்ஸ்ட் வீக் தான் ஆகுது. ஷீ இஸ் a strong girl, you know that. ஹாய் ராக்கி ஆண்டி. ஸ்ருதி, நீயா? நீ எப்பமா வந்த? நான் ஜானகி, நானும் வந்திருக்கேன். ஜானகி, இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். அட ராக்கி ஆண்டி, உங்க எமோஷன்ஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல? இப்பதான் அக்கா மேல கோவப்பட்டீங்க. சாரிக்கா, நான் ராக்கி ஆண்டி உங்க மேல கோவமா இருந்ததை ஞாபகப்படுத்திட்டேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா ஆண்டி, எனக்கு அதாவது ஸ்ருதிக்கு நாலா பக்கத்துல இருந்து திட்டு தான் கிடைக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அக்கா திட்டு வாங்குறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, அது சரி. சரி, நீ சந்தோஷமா இரு. நான் கிச்சனுக்கு போறேன். நான் பாட்டுக்கு கஷாயம் பண்ணணும். அத ஷெஃப் பண்ணிடுவாரு. அது ஷெஃப்க்கு ஏலக்காய் கிராம்பெல்லாம் எவ்வளவு போடணும்னு தெரியாது, எனக்கு தான் தெரியும். பாட்டிக்கு நான் போட்டதா பிடிக்கும். சோ நான் போறேன். ஜானகி ஆண்டி, நம்மளோட ரூம் நம்பர் என்ன அத சொல்லுங்க. நம்ம 2 பேரு, நம்ம நம்பர் 5. 2 5 25. ஐயோ இல்ல, 5 5 5 5. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கத்திட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, போய் ஃப்ரெஷ் ஆகலாம் வாங்க. இந்த ரூம் நம்பர் 5 எங்க இருக்கு? அந்த 5 நம்ம எங்க தேடுறது? இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ரூம் நம்பர் 5 இருக்கவே முடியாது, ஏன்னா எல்லாமே 10க்கு மேல இருக்கு. நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா? மேல இருக்குமா இல்ல கீழே இருக்குமா? ஐயோ, இந்த ஜானகி ஆண்டி என்ன தனியா விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. ஐயோ, அவங்க என்ன சொன்னாங்க? நம்பர் 2. அது சமீருக்கு கால் பண்ணி கேட்கலாம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் இங்க. இல்ல, நான் சமீர் கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன். நான் கேட்கணும், அனன்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். எக்கிடாத கேட்டு போயிட்டோம், ஐ டோன்ட் கேர். இந்த ஸ்ருதி அவளுக்கு அவளே ஹெல்ப் பண்ணிப்பா, ஐ டோன்ட் கேர். யாருக்கு கேக்குறது? தப்பு ஸ்ரீகாந்த், தப்பு. என்ன சத்தம் அது? ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ், இந்த கல்யாணம் நடக்கட்டும் ப்ளீஸ். ஆக்சுவலா அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஸ்ரீகாந்த், ப்ளீஸ் ஸ்ரீகாந்த், நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். உன்னோட வாயை மூட்டிக்கிட்டு எதையும் சொல்லாத ப்ளீஸ். எல்லாரும் குரலை கம்மி பண்ணி எப்ப பேசுவாங்க? ரகசியம் பேசுறப்ப தானே. ஏன்னா அவங்க ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு ஸ்ரீகாந்த், காத்துக்கு கூட தெரியாத அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அணைஞ்சு போன நெருப்ப ஊதி கிளறாத, புரியுதா? உன் வாயை மூடிக்கிட்டே இரு ப்ளீஸ். அண்ணி, நான் சொல்றது இப்ப இந்த ரகசியத்தை ஓபன் பண்ண வேண்டாம். நீங்க நான் சொல்றத ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ஆனா அப்படி என்ன விஷயம்? ஏன் இப்படி சொல்றாங்க? எதுக்கு அணிஞ்ச நெருப்ப ஊதி கலராதுன்னு சொல்றாங்க? என்னவா இருக்கும்? ஏன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க? அப்படி பிரீத்தா என்னதான் மேஜிக் பண்ணாலும் தெரியல, இந்த வீட்டு ஆளுங்க எல்லாரும் பிரீத்தா பிரீத்தான்னு அவ பாட்டையே பாடிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் செவத்துல இருந்து கூட இந்த சத்தம் கேக்குது. பிரீத்தா நல்லவ, பிரீத்தா இப்படி, பிரீத்தா அப்படியே. ஐயோ, என் காது புளிச்சு போயிடுச்சு. அவ பேரை கேட்டா அப்படியே என் தலையே சுத்துது. கரிநாத்து கிட்ட சொன்னேன், பிரீத்தா பிரெக்னென்ட் இல்ல, அவ வயித்துல குழந்தை இல்லன்னு சொன்னேன். ஆனா எங்க அவங்களுக்கு பிரீத்தா கிட்ட இருந்து குழந்தை வேணும். ஆனா அவ எப்படி கொடுப்பா? அவகிட்ட தான் குழந்தையே இல்லையே. அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் தான். இந்த மொத்த லூத்ரா குடும்பமும் அவளுக்கு ஆமா சாமி போட்டுட்டு தெரியுது.
அதுக்கு எப்பவும் ரெடியாவும் இருக்கு. பிரீத்தாக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யறாங்க, பிரீத்தா எங்க போகணும், எங்க உட்காரணும், என்ன சாப்பிடணும், எல்லாத்துக்கும் என்னால முடியல. நான் இந்த லூத்ரா குடும்பத்தோட மூத்த மருமக. ஆனா எனக்கு இங்க வேல்யூவே இல்ல. யாருமே என்ன பத்தி யோசிக்கவே இல்ல. ஐடியா, ஒரு வேலை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, அவ பிரெக்னன்ட் இல்லன்னு காட்டிட்டா பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இந்த லூத்ரா குடும்பம் இருக்குல்ல, அது பிரீத்தாவை கடவுளா நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அவங்க பிரீத்தாவை கெட்ட சகுனமா நினைச்சு லூத்ரா குடும்பத்துல இருந்து ஒரேடியா வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா நான் இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். யாராவது நம்ம பேசுறத கேட்டுட்டாங்களோன்னு நினைச்சேன். யாரும் நம்மள பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படிதான் ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா நல்ல வேளை யாரும் அங்க இல்ல. ஸ்ரீகாந்த், ஒருவேளை யாராவது நம்ம பேசுறத கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கும். ஆக்சுவலா நீ இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு. ஸ்ரீகாந்த், சொல்றேன்ல, என்ன நடக்குதோ அதை நடக்க விடு. நீ பாட்டுக்கும் வாயை மூடிக்கிட்டு இரு. இங்க பார், எனக்கு விருப்பம் இல்ல. கடந்த கால விஷயங்கள் இந்த கல்யாணத்துக்கு குறுக்க நின்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது. புரியுதுல்ல? எனக்கு நிகழ்காலத்துல கடந்த காலத்தோட நிஜம் தேவையில்லை. கடந்த காலத்தை புதைச்சிடு. புரியுதா? இந்த சமீர் எதுக்கு ஃபோன் பண்றான்? என்ன சமீர்? அது சரி, நீ இப்போ எங்க இருக்க? நான் உன்னை பார்க்கணும். நான் உடனே வரேன். பாய். ஏய், என்ன பண்ற? இப்போ உண்மை என்னன்னு சொல்ல. மை காட் பிரீதா, நான் இப்போ ஒன்னு சொன்னா பொய் சொல்றேன்னு சொல்ல மாட்டல்ல? சொல்லு. ஐ அம் வெரி லக்கி. புரியல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்க. இத கேட்டதும் நீ பாட்டுக்கு வானத்துல பறக்காத, ஓகே? ஆனா உண்மையை சொல்லவா, முந்தானத்தை விட நேத்து அழகா இருந்த, நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் ரொம்ப லக்கி. ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க. ஆரம்பத்துல உன்னை பாக்குறதுக்கு 4வது ஃபெயிலான மக்கு மாதிரி தான் இருந்த. ஆனா இப்ப ரொம்ப அழகா இருக்க. அண்ட் யூ நோ வாட், ஐ எம் சோ கான்ஃபிடென்ட். உனக்கு வயசானா கூட நீ இன்னும் அழகா தான் இருப்ப. இதை விட பல மடங்கு அதிகமா. அப்பவும் நான் உன்னை ரொம்ப காதலிப்பேன். பிரிட்டியா இருந்ததா காதல் வருமா? ஒருவேளை நான் பிரிட்டியா இல்லனா எனக்கு காதலிக்க மாட்டியா? இல்ல, பரவாயில்ல. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? நமக்கு வயசு ஆக ஆக அழகு கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ்ல ரிங்கிள்ஸ் வந்துரும், முதுகு வலி, கிரே ஹேர், தலையில தொங்கிடும். எனக்கு 60 வயசாச்சுன்னா நான் இப்படியே ஒன்னும் இருக்க மாட்டேன். நான் கிழவி ஆயிடுவேன். அப்புறம் அதோட 60 வயசாச்சுன்னா புத்தி பேதலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால எல்லாத்துக்குமே நான் கோவப்படலாம். ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஆயிடலாம். எப்ப பாரு உன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். தினமும் ஒரு புது சண்டை. அப்போ நீ என்ன பண்ணுவ? இப்படியே இருப்பியா? அப்பவும் சந்தோஷமா இருப்பேன். யூ நோ வாட், நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன் கூடவே தான் இருப்பேன். என்ன பெரிய சந்தோஷம்னா, நீ சத்தியம் பண்ணாமலே வயசாகிற வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டேன். சோ நீ என் கூடவே இருக்க போறேங்கிறது உறுதியாயிடுச்சு. நீ சன்ரைஸ பாரு, நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். தினமும் காலையில எந்திரிச்சு உன்னோட தலையில இந்த மாதிரி பூ வச்சு விடுவேன். அப்புறம் இறுக்கி அணைச்சு ஒரு சரி. அப்படின்னா நீ இப்படியே தான் இருப்பியா? அப்ப திருந்த மாட்டேன். ஏன்? ரொமான்ஸ் பண்றதுக்குன்னு ஏதாவது வயசு இருக்கா என்ன? திருந்துற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? நீ என்னோட வைஃப்னா உனக்கு வயசானாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். உன்னை ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பேன்.
ஓ மை காட், நீ பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டா. நான் போய் பாட்டிக்கு கஷாயம் போடணும். ஏய், அட எங்க தள்ளி போ. ஓடுற? இங்க வா. ஐயோ பாட்டிக்கு. எனக்கு உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஏன்? யா, நீ என்ன காதலிக்க வேண்டிய நேரத்துல காதலிக்க மாட்டேங்கிற. என்ன? என்னன்னா என்ன? நேத்து ராத்திரி நீ பாட்டுக்கு ஏன் திரும்பி படுத்த? அட நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன். சோ நான் எந்த பக்கம் திரும்பி படுத்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதுல காதல் எப்படி கம்மியா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குறைஞ்சிருச்சு. இல்ல என் காதல் ஒண்ணும் குறையல. உன் பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிடுச்சு. சரி, பரவாயில்ல. சரி, என்ன விடு. அப்ப இதை இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. நீ யாருக்காவது கஷாயம் கொடுக்கணும்னா, தண்ணி கொடுக்கணும்னா, சாப்பாடு கொடுக்கணும்னா போய் கொடு. ஆனா என்கிட்ட சாரி சொல்லிட்டு போ. சாரி சொல்லணுமா? காரணமே இல்லாம? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ என்ன ஏன் இவ்ளோ சாரி சொல்ல வைக்கிற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட இல்லன்னு வச்சுக்கோ, நீ ரொம்பவே வருத்தப்படுவ. அதுக்கப்புறம் சாரி சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தோமே, அதுக்கு பதிலா ஐ லவ் யூ சொல்ல வச்சிருக்கலாமே. இல்ல. யோசிப்ப. இப்ப என்ன சொன்ன? நீ ஏன் என் கூட இருக்க மாட்டே? அட நான் சும்மா பேச்சுக்கு தான் ஒருவேளை சொன்னேன். இது ஜோக்னா ரொம்ப மோசமான ஒரு ஜோக். ஓகே, யாருக்கோ கஷாயம் கொடுக்கணும்னு எல்லாம் போய் கொடு. பாய். அட கரண் நில்லு. அட என்ன இவ? ஐயோ, தேவையில்லாம கோவப்பட்டுட்டு போறான். எனக்கு தெரியும், அப்பதானே நான் எல்லா வேலையும் விட்டுட்டு இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியும்.